வெல்கம் பேக் டு கிட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல ருசியான ஃப்ரைட் ரைஸும் கத்திரிக்காய் மசாலும் தான். அதுக்கு கேரட்டு, பீன்ஸு, வெங்காயம், பச்சை மிளகா இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி கொஞ்சமாக நெய் விட்டு கிராம்பு பட்டை வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த காயும் அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து மாற்றி வச்சிடணும். அரிசி 1 கப்பு எடுத்திருக்கேன். அது ஒரு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அந்த ரைஸை வேக வச்சு எடுத்துடணும். அப்புறம் ரைஸுக்கு கூட சோயா சங்க்ஸும் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். கேஷ்யூவும் வறுத்து போடலாம். இந்த வதக்கி வச்சுருக்கிற காயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அவ்வளோதான். இது ஈஸியாக பண்ணிடலாம் இந்த ஃப்ரைட் ரைஸு. கடைசியாக 1 ஸ்பூன் நெய் எக்ஸ்ட்ரா இது மேலே விட்டுறணும். இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாக நான் இன்றைக்கி பண்ணியிருக்கிறது கத்திரிக்காய் மசாலா தான். இந்த கத்திரிக்காய் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு அடுத்தது பார்க்கலாம். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சின்னதாக நறுக்கி வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச கடாயில் பச்சை கடலை போட்டு எண்ணெய் விடாமல் நல்லா வறுத்தெடுக்கணும். இது கடலை வறுத்த பிறகு அது கூட ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எள்ளும் சேர்த்துடணும். தீஞ்சு போகாமல் எள்ளு பொட்டி வரும்போது கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆற விட்டு நல்லா அரைக்கணும். எள்ளும் ரெடி ஆகட்டும். அதுக்கப்புறம் ஆற விட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துடணும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய கடாயில் எண்ணெய் விட்டு ஜீரகம், மிளகு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் நல்லா வறுக்கணும். கொத்தமல்லி எல்லாமே ஒன்றா சேர்த்து வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் வதங்கின பிறகு கத்திரிக்காயும் தக்காளியும் கூட சேர்த்துக்கணும். இது நல்லா வதங்கி வரணும். தேவையான உப்பும் சேர்த்து மூடி வச்சு நல்லா வதக்கி எடுக்கலாம். இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருக்கிற கடலையை பொடிச்சு எடுத்துடணும். பொடிச்சு ஒரு நல்ல காஞ்ச பாட்டிலில் வச்சுக்கலாம். தேவைக்கு அதில் இருந்து ஒரு 2 ஸ்பூன் இதில் சேர்த்தா போதும். மீதி அடுத்த வாட்டி மசாலா பண்ணும்போது இல்லை மிர்ச்சிக்காய் சலன் பண்ணும்போது அது யூஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கினரும் கத்திரிக்காயும் நம்ம சேர்த்துடலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து மூடி வச்சு திருப்பி நல்லா வதங்கணும். தொக்கு மாதிரி ஆகணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு கத்திரிக்காய். 2 ஸ்பூனு தனியாத்தூள் சேர்த்துடலாம். காரத்துக்கு ஏற்றாப்புல 1 ஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூளும் சேர்த்து புளி தண்ணியை இதில் விட்டு நல்லா திளைக்க விடணும். இது நல்லா திளைச்சதும் கடைசியாக 2 ஸ்பூனுக்கு அந்த கடலை பொடிச்சு வச்சுருக்கிறது அதுவும் ஒரு 2 ஸ்பூனுக்கு சேர்த்தா போதும். சேர்த்து கொஞ்சம் திளைச்சி வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். இது இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு அவ்வளவு ருசியான ஒரு சைட் டிஷ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கிட்டு சமையல்.